அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். உமதருளால் குரு அருள் பெறுவேனே, குரு அருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு உரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாங்கம்மா, எங்கேருந்து வரீங்க? ஆரச்சலூர் பக்கத்துலேருந்து வரீங்க. ஈரோடு மாவட்டம் ஆரச்சலூர்லேருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா, எந்த விஷயமா நம்ம ஆசிரமத்துக்கு வரலான்ட்டு வந்தீங்க? ஐயா, நாங்கள் உபதேசம் வாங்குறதுக்காக வந்திருக்கோங்க. உபதேசம் சிறப்பாக எங்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரி நல்லா சிறப்பாக இருந்துச்சுங்கய்யா. ரைட்டு. காலையில் உபதேசம் உங்களுக்கு கொடுத்தங்க, முதல் கிளாஸ். அந்த உபதேசம் நான் சொன்ன விளக்கம் புரியுதுங்களாம்மா? புரியுதுங்கம்மா. அது மாதிரி படிக்காத இருக்கிறவங்களுக்கும் எங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி உங்கள் விளக்கமெல்லாம் நல்லா இருந்துச்சுங்கய்யா. நான் சொன்ன உபதேச விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது. சரிங்கம்மா. இப்போ அதை நான் தியானம் சொல்லி கொடுத்த பிரகாரம் பண்ணுங்கம்மா. அதுதான் வழி உள்ளுக்குள்ளே. இப்போ உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றியோ அல்லது இறைவனை பற்றி சந்தேகம், கடவுளை பற்றி ஐயம் ஏதாச்சும் இருந்தால் இது கேள்வி பதில் நேரம். உங்களுக்கு ஏதாவது ஆன்மீகத்தை பற்றியோ அல்லது சமுதாயத்தை பற்றி இருந்தாலும் சரி, சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டு தெளிவுபட்டுருக்குங்க. ஏன்னா தியானம் பண்ணுறதுங்கிறது மனசு அமைதி கொடுக்கும். ஆனால் சந்தேகம் தான் குழப்பத்தை தீர்க்கிறது கேள்வி பதிலில் தான். அதனால் கேள்வி பதில் தான் முக்கியம். சில பேர் உபதேசம் மட்டும் கொடுத்து செய்யணும்னு சொல்லிடுவாங்க, அப்புறம் கேள்வி பதில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கேள்வி பதில் கொடுத்தா தான், நான் கேள்வி பதில் கேட்டு பழகி வந்திருக்கிறேன் ஆசிரமத்தில். அதனால் நான் கேள்வி கேட்க சொல்லுவேன். உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது கேளுங்க, கேட்டு உங்களுடைய மனசை நிறைவுபடுத்திக்கிட்டு போங்க. நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்க? இப்போ தியானத்தை பொறுத்த வரைக்கும் நிறைவு, உபதேசம் திருப்தியாக இருக்குதுன்ட்டீங்க. ரைட்டுங்க. இப்போ நீங்கள் எதாவது கேட்க விரும்புகிறீங்களா? என்ன ஏது? ஐயா, நான் அமாவாசைக்கு திருவண்ணாமலை போயிருந்தேங்க. அமாவாசைக்கு? சரிங்கம்மா. போயிட்டு வந்து உங்கள் யூடியூப் எல்லாம் நான் பார்ப்பேங்கய்யா. சரிம்மா. ஆனால் உங்கள் அட்ரஸ்ஸு இதெல்லாம் எனக்கு தெரியலைங்க. தெரியல, செல் நம்பர் மட்டும் இருக்கும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஈரோட்டில் இருக்கிறீங்கிறது தெரிஞ்சதுங்கய்யா. சரிம்மா. அப்புறம் அதுக்கப்புறம் தான் உங்களை உபதேசம் வாங்கிக்கலான்னு வந்திருக்கிறீங்க. வந்திருக்காங்கய்யா. நீங்கள் திருவண்ணாமலை அமாவாசைக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரும்போது நம்ம ஆசிரமத்துக்கு வந்து உபதேசம் வாங்குங்கிற நினப்பு வந்திருக்குது. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் வெளியே போனீங்க, எதை தேடி போனீங்க? எனக்கு ஒரு குரு வேணும். இப்போ திருவண்ணாமலை போனீங்க, குரு வேணும், எனக்கு ஒரு உபதேசம் கிடைக்கணும், ஒரு எனக்கு இது மாதிரி காட்டி கொடுத்துட்டாரு. சரிம்மா. இப்போ நீங்கள் உலகத்தில் அது மத வழிபாடுங்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை. அது வேணும். எப்படி எடுத்துக்கிறதுங்க ஐயா? ஐயா நான் அகத்தியர் ஐயாவை இது பண்ணிட்டு இருந்தாங்க, குருவாயி. அதான் கரெக்டு. நமக்கு எண்ணில் 18 சித்தர்களில் இன்றைக்கி 18 சித்தர்கள் பல ஆயிரம் சித்திரங்கள் உருவாகிட்டாங்க. எண்ணிக்கைக்கு 18 சித்திரங்கிறோம். இப்போ முதன்னு வந்ததுனால 18 சித்திரங்கிறோம் அன்றைக்கி. அதனால் அதுக்கப்புறம் பல ஆயிரம் சித்திரங்கள் உற்பத்தி ஆகிட்டாங்க. பேர் வெளியே வர்றதில்ல, அவ்வளோதான். இன்றைக்கி இந்தியாவில் ஒரு புண்ணிய ஆன்மீக பூமி இந்தியா. அப்போ அது தமிழ்நாட்டில் சித்தர்கள் அதிகமாக வாழ்ந்த பூமி தமிழகம். அப்போ நாமெல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க தான். இந்தியாவில் மக்களே புண்ணியம் செஞ்ச மக்கள் தான் இந்திய மக்கள். அதில் நாம் இன்னும் இந்த நம்மளதுலாம் கோயில் குளம் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் தெய்வம் எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு இது கேட்குறேங்க. எது என்ன எது? பிரபஞ்ச ஆற்றலுங்கிறது அதை கிரகிச்சு உள்ளே வாங்கிறதுக்கு நீங்கள் பயிற்சி மாதக்கணக்கில் பண்ணணும். அதை இப்போ சொன்னாலுமே கூட, இப்போ நீங்கள் 1ஆம் கிளாஸ் சேர்ந்துருக்கிற, தொடக்கப்பள்ளி சேர்ந்துருக்கிற ஒரு குழந்தை, அப்போ உங்களுக்கு எல்கேஜி சேர்ந்த பிள்ளைக்கு எம்சிஏ பற்றி சொன்னால் புரியுமா? நான் எம்சிஏ முடிச்சுட்டு தான் எல்கேஜி சொல்ல வந்திருக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே சொல்லலாம். தொடக்கப்பள்ளி, உயர்நிலை, மேல்நிலை, காலேஜ் நாளையுமே நான் சொல்லிடுவேன். நீங்கள் படிக்க முடியாதே. அதனால் அங்கே போகிற சரிகை, கிரிகை, யோகம்,
சரியை கிரியைங்கிறது புற வழிபாடு, யோக ஞானங்கிறது அக வழிபாடு. அப்போ நீங்கள் இதுக்குள்ளே அக வழிபாட்டுக்கு அடி எடுத்து வச்சுருக்கிறீங்க. தவம் பண்ண உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ நீச்சம் கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் இதே உடம்பு தானே. இப்போ நீச்சம் கற்றுக்கிட்டீங்கிறதுக்கு ஏதாச்சும் அடையாளம் இருக்குது உங்கள்கிட்ட? இந்த அம்மாளுக்கு நீச்சம், செல்வி அம்மாளுக்கு நீச்சம் தெரியுங்கிறதுக்கு ஏதாச்சும் அர்த்தம் உண்டா? ஆனால் தண்ணியில் நீங்கள் குதிச்சு தவறி விழுந்தால் நீஞ்சி வந்துடுவீங்கள்ல. இப்போ நீங்கள் ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு வந்தீங்க, ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு இந்த அம்மாள் ஸ்கூட்டர் ஓட்ட தெரியுங்கிறதுக்கு வெளியே ஏதாச்சும் உறுப்பு அடையாளம் இருக்குதா? ஆனால் உங்களுக்குள்ள ஸ்கூட்டரில் ஓட்டுறது இருக்குதுல்ல, ஆச்சுங்களா? இதே மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லிட்டு போகலாம். அப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கிற உருவமாக எதுவும் தெரியாது. அப்போ நீங்கள் அந்த பரம்பொருள் எப்படி அடையிறது, எப்படி அனுபவிக்கிறதுனா, உங்களுக்கு எந்த நினப்புமே இல்லாத, எந்த அசைவுமே இல்லாத நிசப்தமாக நீங்கள் எப்போ இந்த பிரபஞ்சத்தை பார்க்குறீங்களோ, எல்லாம் இல்லாத இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு கடுவு சைஸ் பொருளை கூட உங்கள் கண்ணுக்கு தட்டுப்படாத ஒரு சின்ன நட்சத்திர ஸ்டார் கூட உங்களுக்கு தெரியக்கூடாது. எல்லாம் தெரியாத இந்த பிரபஞ்ச சுத்த வெளி முழுவதும் ஒரே பேசு, வெட்ட வெளி. வெட்ட வெளியே மெய்யென்று இருப்பவருக்கு பட்டய மெதக்கடி குதம்பாயின்னு சொல்லுவார் அகப்பை சித்தர். அந்த வெட்ட வெளியில் எந்த விதமான பொருளும் தட்டுப்படாத ஒரு இருள் வெளி, வெட்ட வெளி என்றைக்கு உங்கள் கண்ணுக்கு நிற்கிதோ அதுதான் பூரணம். இதுதான் பூரணம்னு இப்போ சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏங்க ஒன்றுமில்லாத இடத்துல இருந்தால் இத்தனை வந்திருக்குதுமீங்க, ஏன்னா அத்தனை போட்டு வச்சுருக்கிறோம். இதெல்லாம் கழிச்சிட்டு அங்கே போய் நிற்கிறதுக்கு மனசு வருஷக்கணக்கு ஆகும். சும்மா புரோடி விடுவாங்க, அப்படி செய்யலை இப்படி செய்யலைன்னு. சத்தியா இப்போ நான் தவம் பண்ணுறேன், என்னுடைய வலுவை பயன்படுத்தி, சக்தியை பயன்படுத்தி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உங்களுக்கு மனம் அப்படியே பிரபஞ்சத்தில் நிற்கிற மாதிரி மெஸ்மரேஷன் பண்ண மாதிரி சொல்லி கொடுத்து செஞ்சு, நாளைக்கு நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் இருக்கும்போது மாறி போயிருமில்ல இந்த இடத்த விட்டு போனால். நீங்களே இயல்பாக அந்த தன்மையை உணர்ந்து அனுசரித்து அந்த நிலையை அடையணும். ஒருத்தர் கடவுளுங்கிறத எடுத்து காட்டி இதுதான் கடவுள்னு விரித்து காட்டுறதோ தூக்கி கொடுக்குறதோ கிடையாது. கடவுள் என்பது ஒரு அனுபவ பொருள். சொல்ல முடியாது. இப்போ நீச்சம் கற்றுக்கிட்டதுக்குன்னு அடையாளம் வெளியே தெரியல. ஆனால் நீங்கள் நீச்சம் கற்றுக்கிட்டீங்க, அந்த தண்ணி கண்டு பயம் போயிடுச்சு. ஸ்கூட்டர் நல்லா ஓட்டி கற்றுக்கிட்டீங்க, அப்போ ஸ்கூட்டர் ஓட்டுற பயம் போயிடுச்சு. வீட்டில் சமையல் பண்ணுற செக்ஷன் கற்றுக்கிட்டீங்க, சமையல் பண்ணாத பிள்ளைக்கு அந்த சமையல் பண்ண பற்றி தெரியுமா? அப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் வென்று வந்துட்டீங்க. அப்போ இதே மாதிரி தான் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ஒன்றும் இல்லைங்கிறது அப்புறம் நீங்கள் இப்போ நான் அதை ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், ஒன்றும் இல்லாதையா இத்தனை பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான்னு, இத்தனை பேர் அலையிறது நம்ம ஒன்று கூடி வாழ்கிறதுக்காக. இவ்வளவு கோயில் கொலை, இவ்வளவு திருவிழா, இவ்வளோ நிகழ்ச்சி இல்லைன்னா மனசனுக்கு பித்து பிடிச்சி போயிடும். கற்காலத்தில் காட்டு மிருகமாக இருந்தவனை, கற்கால மனிதனாக மிருகத்தனமாக இருந்தவனை நகரத்துக்குள்ளே அறிஞ்சு மானிடரமாக நாகரிக மானிடனாக மனசு மாற்றுறது போகிற அந்த அறிவியல் கட்டமைப்பு தான். இந்த கட்டமைப்பு நம்மளையெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு, ஒன்று கூடி வாழ்கிறதுக்கு உதவும். முக்தி அடைகிறதுக்கு முக்தி எந்த மத வழிபாடாது, எல்லா உலகத்தில் எத்தனை மதம் வேணாலும் இருக்கட்டும், அத்தனை மதமும் அந்த மத வழிபாடு அவங்க ஒன்று கூடி வாழ்கிறதுக்காக பெரியவங்க ஏற்படுத்தி வச்சது. அப்புறம் எல்லா மதத்துக்காரருமே தன்னை நினச்சி உட்காந்து இந்த மதம்னு இல்லை, எல்லா மதத்துக்காரரும் யாரெல்லாம் ஒரு தனிமையில் உட்காந்து தன்னை வணங்குறாங்களோ அதுக்கு பேர் தான் ஆன்மீக வழிபாடு. ஆன்மா அகத்துக்குள்ளே இருக்குது, அதை வழிபடுறதுக்கு பேர் தான் ஆன்மீக வழிபாடு. மத வழிபாடுங்கிறது நாம் ஒன்று கூடி வாழ்கிறது எல்லாம். அதனால் அது மத வழிபாடு. குலதெய்வ வழிபாடு இன வழிபாடு, உட்பிறல். உங்கள் குலதெய்வத்துக்கு அந்த அம்மா போகாது, அந்த அம்மா குலதெய்வத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க. ஆனால் மத வழிபாட்டுக்கு எல்லாம் போவீங்க. பஞ்சபோத கோயிலுக்கு போவீங்க, நவகிரக கோயிலுக்கு அந்த அம்மாவும் போகும். ஆனால் குலதெய்வத்துக்கு அந்த அம்மா வராது, நீங்கள் தான் போவீங்க, அந்த அம்மா குலதெய்வத்துக்கு போகும். இது மத வழிபாடு ஒன்று, இன வழிபாடு குலதெய்வம் வச்சுங்களா. 3வது இயற்கை வழிபாடு, அது வாழறாங்க. சூரியன், சந்திரன், நில, நீர், தாவரம், இந்த 5 தானே காப்பாற்றுது. சூரியன், சந்திரன், நில, நீர், தாவரம். இது இயற்கை வழிபாடு ஆச்சுங்களா. 4வது இறை வழிபாடு. இந்த இறை சாப்பிட்றோமில்ல, அந்த இறைவனே இறையாக வந்திருக்கிறான். சுத்த வெளிங்கிற இறைவன் அவனுடைய சுழற்சினால் இறைங்கிற அணு உற்பத்தியாச்சு. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அந்த 3 ஒன்று சேர்ந்து பல ஆயிரம் அணுக்கள் உற்பத்தியாகி தான் விண்ணு தோன்றுச்சு ஆச்சுங்களா. அப்போ அந்த விண்ணு தோன்றுனது, அந்த விண்ணினுடைய சுழற்சியே காத்தாச்சு, காற்றினுடைய சுழற்சியே நெருப்பாச்சு, நெருப்பினுடைய சுழற்சியே நீராச்சு, நீரினுடைய தேக்கமே மண்ணாச்சு, மண்ணினுடைய விளைவே புல்லாச்சு, புல்லிலிருந்து புழு வந்தது, புழுவிலிருந்து வண்டு வந்தது, வண்டிலிருந்து பரப்பனை வந்தது, நடப்பனை வந்தது, மானிடம் வந்தது, நீயாவும் நானாவும் விளங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் எவல்யூஷன் ப்ராசஸ். இதையெல்லாம் மறுபடியும் கடந்து இது நான் இல்லைன்னு போனால் அங்கே போய் நிற்கும். இப்போ அரச்சலூர் செல்வியம்மா வந்திருக்கு. செல்வியம்மா எங்கேருந்து வந்ததுன்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி செல்வியம்மானு ஒன்று இல்லை. அப்பா அம்மா தனியாக இருந்தாங்க. உன்னுடைய அப்பா அம்மா 2 பேர் ஒன்று கூடுனாங்க. அப்போ ஒன்று கூடுனப்போ அங்கே ஒரு உருவம் உற்பத்தி ஆகுது. ஒன்று சுக்கிலம், சுரோனி தான்.
அப்பாவுடைய சுக்கிலவும் அம்மாவுடைய சுரோனிதமும் சேர்ந்து தான் செல்வியமாக வந்திருக்குது. இந்த சுக்கிலும் சுரோனிதம் எங்கேருந்து வந்ததுன்னா திங்கிற உணவுலேருந்து வந்தது. திங்கிற உணவுன்னு இல்லைன்னா செத்து பேர் குழந்தை பிறந்தோன்னே கேன்னு கத்துதில்ல, அது எதுக்கு அழுவுது? பசிக்கு தான் அழுவுது. உள்ளே இருக்கிற வரைக்கும் தாய் சாப்பிட்றது பூரா அதனுடைய குடலுக்கு போச்சு. வெளியே வந்து அந்த தொப்புள் கொடி கட் பண்ணிட்டுன்னு பசிக்கு விறுவிறுன்னு கத்துது. அப்புறமா நீங்கள் தண்ணி சக்கரை தண்ணி அந்த தண்ணியை கொடுத்தீங்க, அப்போ பசி ஆற வைக்கிறீங்க. அப்போ முதல் தேவையே இறைவனே அவனே, இறையும் அவனே. அதனால தான் சுத்த வெளியிலேருந்து நான் வந்தேன். அப்போ அந்த இறைவனே இறையாக இருக்கிறதுனால இந்த உடம்பு வந்து சாப்பிட்டோமா, சாப்பிட்ற சாப்பாடு 7 தாதுக்கெல்லாம் மாறும். 7வது தாதுவாக வர்றதா விந்து. 7 தாதுவாக மாறி 7வது நம்ம தாதுவாக வர்றது விந்துன்னு சொல்கிறது பொதுவான வார்த்தை. விந்துங்கிறது ஆன்மீகத்தில். சுக்கிலங்கிறது அப்பா, அது திருநீர் வச்சு காட்டுவாங்க ஆணுக்கு. சுக்கிலன்னு சொல்கிறது சுரோனிதங்கிறது அம்மா. சுக்கிலங்கிறது அப்பா, திருநீர் வச்சு காட்டுவாங்க. அப்பாவுடைய சுக்கிலம் அந்த மாதிரி நிறம் இருக்கும் பின்னு காலத்தில் உயிர். அப்போ சுரோனிதங்கிறது அம்மா, அதுக்கு சிகப்பு வச்சு காட்டுவாங்க. அம்மாவுடைய ரத்தம் அப்படித்தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்ததுன்னா தான் குழந்தை வரும். அப்போ நம்ம எங்கேருந்து வந்தால் நம்மளுடைய மூலப்பொருள் என்ன? சுக்கிலம் சுரோனிதம். அது எதில் இருக்குது? எதிலிருந்து உற்பத்தி ஆச்சு? நான் சொன்னேனே, இப்போ தாவரத்துலேருந்து தானே வந்தது. அப்போ உணவுன்னு இல்லைன்னா உடம்பு வளராதே. அப்போ இந்த சுக்கில சுரோனிதுக்கு மூலப்பொருள் உணவு, உணவுக்கு மூலம் தாவரம், தாவரம் விளையிறது மண்ணில், மண் எதை நம்பி இருக்குது? நீரை நம்பி இருக்குது. நீர் எதை நம்பி இருக்குது? நெருப்பை நம்பி இருக்குது. நெருப்பு எதை நம்பி இருக்குது? காற்றை நம்பி இருக்குது. காற்று எதை நம்பி இருக்குது? விண்ணை நம்பி இருக்குது. விண்ணு சொல்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே, விண்ணு வட்டடிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமில்ல, அது வெட்ட வெளி நம்பி இருக்குது. அப்போ வெட்ட வெளியே மெய்யண்டு இருப்பவருக்கு பட்டைய மெதுக்கடி அப்படிம்பார். இதை வேதத்திரி மகரிஷி அறிய சொல்லுவார். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். ஆச்சா, சப்பாத்தி போடுறதுக்கு நல்லா மாவு உருட்டுறீங்க. நல்லா மாவு உருட்டி கையில் வச்சுட்டு பிதுக்குன்னா பிதுக்கிட்டு வெளியே வருதில்ல, அந்த வெளியே வர்றதை கட் பண்ணி ஒரு சப்பாத்தி போடுறீங்க. அதான் சொல்கிறார் வேதத்திரி மகரிஷி. இறைவெளியே தன் இருக்கத்தினால சூழ்ந்தெழுத்து மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணா. நிலைவெளியில் விண்சுழல நிலையான வெளி, நிலைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை. மாத்திரைனா அளவு. மறைபொருளாம் காந்தம், அந்த காந்தமே தன் மாத்திரைகள் ஐவகை. அழுத்தம், ஒளி, சுவை, மனம், பஞ்சபூத விண்ணு காற்று நெருப்பு நீர் மண்ணாக வந்திருக்குது. மறைபொருளாம் தன் மாத்திரைகள் ஐவகை. மலைக்காதீர் விண்கோட்டம் மாபோதம் 5. மலைக்காத, அசிப்படாத, அந்த 5 தன் மாத்திரையும் அந்த விண்கோட்டம் தாப்பான்னு சொல்கிறார் வேதத்திரி மகரிஷி. மலைக்காதீர் விண்கோட்டம் மாபோதம் 5. அந்த போதம் 5 போதமும் விண்கோட்டத்திலேருந்து விண் அணுக்கள்னால 5 போதம் உற்பத்தியாகுது. முறையாய காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில், அது மனமே மனமாக வந்திருக்குது. முறையாய காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில். அப்போ மனமாக இருக்குதில்ல, மனம், அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக இருக்கிறது. வெளியே இருக்கிற பஞ்சபோது உள்ளே இருக்குது. மறையாய காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மா பிரம்ம ஞானமா. மதி உயர்ந்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறார். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை. மலைக்காதீர் விண்கோட்டம் மாபூதம் 5. முறையாய காந்த அலை மனமா உயிருடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமா. இந்த மதியை உயர்த்தி உண்மை தெரிஞ்சுக்கிட்டா நீயே பிரம்ம ஞானியப்பான்னு சொல்கிறார் அருள் தந்தை. ஆகையினால் தவம் தொடர்ந்து பண்ணுங்கள், அந்த இடத்துக்கு கூட்டி போகும். நீங்கள் தவம் பண்ணும்போது அது தெரியுது சொல்கிறாங்க, இது தெரியுதுன்னு சொல்கிறாங்கன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு நினைக்காதீங்க. எது தெரிஞ்சாலும் அது தெய்வம் அல்ல, தெய்வத்தின் வெளிப்பாடு. அதனால் எந்த உருவமோ பொருளோ காட்சிகளோ கண்ணுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா பாருங்கள், நம்ம ஏற்கனவே கண்ட காட்சி தான் உள்ள பதிவாகிருக்குது, அதெல்லாம் தெய்வத்துக்குள்ளே அது இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. எவ்வளோ பெரிய ஆலயத்தை நினச்சாலும் சரி, கண்ணு முன்னாடி வந்தாலும் எவ்வளோ பெரிய தெய்வம் கற்பனையாக எல்லாம் கற்பனை பண்ணியிருப்பீங்க. எது கண்ணுக்கு முன்னாடி நின்னாலும் தெய்வம் தெய்வத்தினுடைய இடத்துக்குள்ளே அது இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. சுத்த வெளிக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. எல்லாமே வெட்ட வெளிக்குள்ளே தான் இருக்குது. ஒரு 100 ஏக்கரா காடு, ஒரு 100 ஏக்கரா காடு வாங்குறீங்க, அதில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, ஒரு கோயில், ஒரு 1000 வீடு ஆச்சா,
அந்த 100 ஏக்கரால் ஒரு 50 ஏக்கரா விவசாயத்துக்கு எல்லாமே நாம் தான் உருவாக்கணும். இதெல்லாம் உருவாக்கிறதுக்கு முன்னாடி வெட்ட வெளி தானே, அதுதான் தெய்வம். அப்போ அதனால தான் வெட்ட வெளி தெய்வங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு 1 நாள் 2 நாள்லாம் ஆகாது. நீங்கள் நம்பாதீங்க, வெளியே சொல்கிறோன்னு பல வருஷம் ஆகும். ஒன்றும் இல்லாதது தான் தெய்வம் சொல்லிவிட்டேன். ஆனால் ஒன்றும் இல்லாதது தான் தெய்வங்கிற நம்புறதுக்கு நீ பல வருஷம் போராடணும். பல வருஷம் போராடினா தான் தெய்வங்கிறது ஒன்றும் இல்லை, சுத்த வெளி தான் தெய்வம். ஏன்னா அத்தனை போட்டு வச்சுருக்கிறோமே, இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ பல வருஷம் போராடணும். ஒரு மகாமகம் ஆகிடும், அதை பற்றி கவலைப்படாத. சின்ன வயசு தானே, முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதனால் நீங்கள் இறைநிலை உணரணும்னு சொன்னதுனால இந்த அளவுக்கு இதெல்லாம் கடந்து போனால் தான் உணர முடியும். ஆமாம். வேறு என்ன கேளுங்க, வேறு சந்தேகம் என்ன? இந்த ஜாதகம் இதெல்லாம் ஜாதகம்னு கேட்குறீங்க, அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய அகத்துக்கு சாதகமாக சொல்கிறது ஜாதகம். இந்த அம்மா சந்தோஷப்படுற மாதிரி 4 வார்த்தை சொன்னால் ஜாதகம். சோதித்து திடமாக சொல்கிறது ஜோதிடம். அதை சோதித்து உள்ள சொல்கிறது ஜோதிடம். அதனால் அதை நீங்கள் தான் நம்பிக்கணும். அது மன சம்மந்தப்பட்டது, அது அறிவியல் சம்மந்தப்பட்டது இல்லை. இப்போ நீங்கள் பசி ஏறுறதுக்கு 4 பேர் ஃப்ரெண்டுங்க போகிறீங்க ஒரு யாத்திரை. 4 பேர் பசி நேரத்தில் சோறு சாப்பிட்டீங்க, வயிறு நம்பிச்சே இல்லையா? 4 பேர்த்துக்கும் தண்ணி தாங்க எடுத்தது, 4 பேர் 1 லிட்டர் தண்ணி வாங்கி குடிச்சிங்க, தண்ணி தாங்க தீர்ந்ததே இல்லையா? தீர்ந்ததில்லை. வெயில் தாங்க முடியல, ஒரு மரத்தக்கடி நின்று நிழல் வாங்குறீங்க, ஒரு அரச மரத்தக்கடி நிழப்போ 1 மணி நேரம், அந்த மரம் நிழல் கொடுத்ததே இல்லையா? அப்போ இந்த சாப்பாடு மெய், இந்த தண்ணி மெய், அந்த மரம் நிழலும் மெய். அப்போ 4 பேருமே 2 பேர்த்து வீட்டில் பசங்க, 2 பேர்த்து வீட்டில் பிள்ளைங்க, கல்யாணம் ஆகணும்னு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, கல்யாணம் ஆகலையே ஆகணுமே. வெளியே இருக்கிற ஒருத்தர் நம்ம வீட்டில் பொண்ணு தேடி வந்தால் தானே கல்யாணம் ஆகும், மாப்பிள்ளை தேடி வந்தால் தானே கல்யாணம் ஆகும், சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அது இல்லைன்னா சோர்ந்து போயிடுவீங்க. ஆச்சா, கடன் தீக்கிறன்னு சொன்னாங்க. போன மாதம் ஒருத்தர் வந்திருந்தார், 12 மாதத்துக்கு வந்தால் கடன் தீந்துருன்னு சொன்னாங்களாம். எல்லாம் பைசா இல்லாத மாதம் 10,000 ரூபா கடன் வாங்கிட்டு போனாங்க. இப்போ 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கடன் ஆகி போச்சுங்கிறாரு. கோயிலுக்கு போனால் கடன் தீர்க்கணும்னு நீ வேலை செய்ய வேண்டியது இல்லையாம்மா? எல்லாருமே கோயிலுக்கே நீங்கள் ஜாதகம் பார்த்தா வேணும், சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் நமக்கு அதுக்கு மேலே நான் ஏற்கனவே நிறைய பேசிட்டேன், அதில் பேசிக்கிங்க. அதனால் அதெல்லாம் ஒரு நம்பிக்கைக்குரியது. அது அறிவியல் கிடையாது, அது உளவியல். அது எந்த அளவுக்கு நம்பணுமோ அதை எடுத்துக்குங்க, அதனால் எடுத்துக்காதீங்க. அதனால் ஏற்கனவே நிறைய பேசிட்டேன். நீங்கள் பாடுபட்டால் தான் பிழைக்கலாம். விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் மூடனெல்லாம் மாறணும், வேலை செஞ்சால் சோறு என்ற விவரம் மண்டையில் ஏறணும். விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும். எனக்கு நேரம் சரியில்லைம்மா, ராகு நடக்குதுங்கிறாங்க, கேது நடக்குதுங்கிறாங்க. ரைட்டு, ராகு நடக்குது, கேது நடக்குது. 3 வேளைக்கு 5 வேளை திங்கிறிய, 3 வேளை சாப்பிட்றோம், 5 வேளை திங்கிறியாப்பா சோறு? நேரம் சரியில்லைன்னு 5 வேளை எப்படி சோறு திம்ப? சொல்லு, சோத்துக்கு பணம் வேண்டாமா? அதெல்லாம் சோம்பேறி பையன் சொல்கிறது, கையால் ஆகாதன்னு சொல்கிற வேலை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உடல் இருக்குது, உசுர் இருக்குது, அறிவு இருக்குது, பிழைக்க கற்றுக்குங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது, அதில் தலையிட வேண்டாம், அவ்வளோதான். அதனால் நீங்கள் அது ஏற்கனவே நெட்டில் பேசியிருக்கிற அதை பற்றி முழு விவரமாக பொழுதுனிக்கு அதையே சொல்லிட்டு தான் நல்லா இருக்காது. வேறையை பற்றி கேளுங்க. அம்மா, உலகத்தில் 850 கோடி பேர் இருக்கிறான். 850 கோடி பேருக்கு முக்கிய அடிப்படை பொருள் உணவு, உடை, உறைவிடம். இந்த 3க்கு மேலே தேவையில்லையில்ல. அப்போ இந்த 3 மட்டும் இருந்ததுன்னா 850 கோடி பேர் எப்படி பிழைப்பான்? நீங்களே சிந்திங்க. அப்போ பொழப்பு வேணுமில்ல, யார் கொடுப்பா? யார் வேலை கொடு? கவர்மெண்ட் ஒருத்தருக்கு படித்து முடிச்சுட்டு வந்தோன்னே ஒருத்தருக்கு வேலை கொடுத்து 30,000 சம்பளம் போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குதா? காலேஜ் கால் நூற்றாண்டு 3 எட்டுக்கு படிக்க வைக்கிறீங்கள, 3 எட்டுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க. மார்லையும் தோர்லையும் மூச்சு முட்டை பெத்தெடுத்து மார்லையும் தோர்லையும் போட்டு வளர்த்தி 3 எட்டுக்கு படிக்கிறீங்க. 3 எட்டு முடியாத டிகிரி முடிக்க முடியாது. அப்போ 3 எட்டு முடிக்க வச்சு பையனை கடைசியில் அவனுக்கு எதாவது கவர்மெண்ட்டில் வேலை கொடுக்குதா? அந்த பையன் கடைசியில் வெளியே போய் நீங்கள் படிக்க வச்சு பெற்றவங்க நம்ம பையன் 4 காசு கொடுத்து நம்மளை காப்பாற்றோன்னு நினச்சிட்டு இருக்கிற போது அவன் வெளியே ஒருத்தர் பையன் வந்துட்டானா 20 இவன் சம்பாதிக்க தெரிஞ்சுக்கிட்டான், இவன் சம்பாதிப்பான்னு நினச்சி வண்டிக்கார் ரெடியாக இருக்கிறான் லோன் கொடுக்கறதுக்கு. செல்ஃபோன் கிடக்கான் ரெடி, இந்தாப்பா செல்ஃபோன் வாங்கிக்க, இந்தாப்பா வண்டி வாங்கிக்க. காலையில் 7 மணிக்கு பார்த்தா வந்து எல்லாம் நிற்பான் வீட்டில். இந்த பையன் எல்லாத்திட்டையும் லோன் வாங்கிட்டு வந்துடுது. இப்படி தான் இருக்குது சமுதாயம். அவன் பிழைக்கிறதுக்கு பசங்களுக்கு மெஸ்மரைஸ் பண்ணி கடன் கொடுத்துட்றான், எப்படி இருந்தாலும் தந்துடுவாங்கல்ல அப்படின்னு. அப்போ அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சான்னா கடைசியில் அவன் சம்பாதிக்கிற பணத்தை பிடிங்கிறதுக்கு வெளியே ஒரு கூட்டம் இருக்குது. ஆச்சுங்களா? இதெல்லாம் சாதாரணமான அறிவில் சொல்லி திருத்த முடியாதும்மா. அதுங்களே ஆக்சிடெண்ட் ஆகி இப்போ உலகம் பெரும்பாலும் சில பேர்த்தை தவிர பெரும்பாலும் பிரேக் இல்லாத வண்டியில் ட்ராவல் பண்ணுறாங்க. எதில் பண்ணுறாங்க? அது நிற்குமா? நிற்காது. பிரேக் உள்ள வண்டியாக இருந்தால் கை கட்டினா நீ அங்கே உன்னோட
அங்கே உங்கள் வீட்டுக்கிட்ட அப்பா தம்பிக்கு நில்லப்பா ஏமா கை காட்டினேன், அந்த பக்கம் ரோடு வெட்டி போட்டிருக்குதப்பா போகாத, போனீங்கன்னா கார் குப்பரை கடிக்கு விழுந்துருனேன். அப்படியாம்மா நல்ல வேலைன்னு சொன்னீங்கன்னு உன் பேச்சு கட்டிட்டு திரும்பி போவான். பிரேக் இல்லாத வண்டிக்கார் கை காட்டின அப்படி நிற்பான், உன்னை ஏற்றிட்டு போயிடுவான் மேலே. நம்ம மேலே நிற்கிற கை காட்டுற மேலே வண்டி ஏற்றிட்டு போயிடுவானுமா, நம்ம மேலே விட்டு ஏற்றிட்டு போயிடுவான் வண்டியை. அவன் வந்து நிற்காத போகிறானே, புத்தி சொல்கிறவனே கேட்க போயா வேலையை சொல்லிக்கிட்டு இவெல்லாம் புத்தி சொல்லிட்டு இருக்கான்னு தானே சொல்கிறாங்க. அதனால் இந்த அறிவுங்கிறது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் அறிஞ்சிக்கிறத ஒழிய இந்த அறிவு சமுதாயத்திலலாம் கிடைக்காது, காசு கொடுத்து வாங்க முடியாது. இந்த அறிவை அறிஞ்சவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சா அவங்களோட வந்து ஒட்டி கலந்து உரையாடல் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகலாம், அவ்வளோதான். மற்றபடிக்கு அதெல்லாம் வந்து ஒரு மனசு சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுனால மஞ்சள் பையில் வச்சுருப்பாங்க ஜாதகத்தை, இந்த மாதம் பார்ப்பாங்க, 4 மாதம் கழித்து அந்த மஞ்சள் பை ஆணியிலேருந்து கட்டிட்டு போய் மாப்பாங்க. அப்புறம் வருவாங்க, ஏமா ஜாதகம் பார்க்க போனீங்க, என்ன காய்ச்சி சொன்னாங்க செல்விக்கா, எங்கே போய் என்ன பண்ணுறது, நம்ம நிழல் நம்மளோட தான் இருக்குது, தொக்கம் தொலைஞ்சி பாடு இல்லைங்கிறான். அப்புறம் என்ன பண்ணுவேன், உனக்கே நீ பொதுவாக நம்பு, அதை நீ நம்புறேனே வச்சுக்கிறேன். இப்போ 7.5 சனி முடிச்சுக்கிச்சு, அப்போ 7.5 வருஷத்துக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டாலும் தெரிஞ்சுக்கிச்சல்ல. 7.5 வருஷத்துக்கு சரியில்லைன்னு சொன்ன போது 7 மாதத்துக்கு ஒருக்கா போய் பார்த்தா அப்படி சரியாகும். நீ என்ன பண்ணுவேன், சரி அவன் இன்னொருத்தர் சொல்லுவான், அங்கே நான் ஒருத்தர் பக்கம் பாட்டு வந்தேன் நல்லா சொல்கிறான், அங்கே ஒருக்கா போம்மா. நீ என்ன பண்ணுவ, அங்கே போயிட்டு வருவேன். நீ ஏற்கனவே இருக்கிற மாதிரியே தான் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிற அந்த அம்மா சொன்னதுக்காக போவேன். இப்படியோ ஒரு 6-7 பக்கம் போவேன் பொதுவாக. நீ அதை நம்புற மாதிரி இருந்த 7வது 8வது ஆளுகிட்ட போகும்போது உனக்கு ஒரு மாதத்தில் மாற்றம் கிடைக்கும் செல்வியுமா, கவலைப்படாதீம்மா, ஒரு மாதத்தில் உனக்கு நல்ல நேரம் பிறக்கும். ஆனால் 7.5 முடிஞ்சிருச்சில்ல. ஆனால் நீ என்ன நினைப்ப, இவனோட அறிவாளியாக இருந்தான் ஏற்கனவே சொன்னவன், அவனையெல்லாம் விட்டுருவேன். அவன் சொல்லி ஒரு மாதத்தில் மாறிடுச்சில்ல, அவன் ஒரு டுபாக்கரா கூட இருப்பான், ஒரு மாதத்துக்குள்ள நல்லா வருதுன்னு சொன்னான் பாரு. இந்த ஆளுகிட்ட போய் பாட்டு வந்தேங்க, ஒரு மாதத்தில் நல்ல மாற்றம் வரேன்னா, ஒரு மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குது இப்போ தொழில் இல்லாமல், அதை முடிஞ்சிருச்சு 7.5. நான் சொல்கிறது விளங்குதுங்களா? அப்போ உனக்கு அது எப்போ நடக்குமோ அப்போ தான் நடக்கும். காக்கா உட்கார பணம்பல் விழுவோம், அப்போ அவங்ககிட்ட போய் பார்த்துருக்குறேன், அவன் சொன்னது பரிச்சரின்னு நினச்சிக்கிறேன். அப்போ ஏற்கனவே சொன்னது போய் இவனோட உசாரானவன் தான் சொன்னான். ஆனால் அவன் 7.5 வருஷத்துக்கு இப்போ தான் 7.5 பிறந்திருக்குது, 7.5 வருஷத்துக்கு ஜாக்கிரதையாக இருந்தான். ஆனால் அவன் சொன்னது நடக்கலை. இந்த கடைசியாக சொன்னவன் நடந்ததுங்கிற, கடைசியாக சொல்லவும் நடக்கிற போது 7.5 முடிஞ்சிருச்சே. பொதுவாக நீ அதை நம்புற மாதிரி இருந்தால், எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, உன்னை சொல்கிறேன். வெளியே இருக்கிற கட்டமைப்பு எல்லாம் இல்லைன்னா மனிதனாக வாழ முடியாதுமா. அந்த கட்டமைப்புலாம் வேணும். அதில் நம்ம ஈடு ஆகக்கூடாது. ஆன்மீகவாதிக்கு அது தேவையில்லை. ஆன்மீகவாதினா அகத்தவம் பண்ணுறவனுக்கு அது தேவையில்லை. புற வழிபாட்டுக்காரனுக்கு தேவை. புற வழிபாட்டுக்காரனுக்கு எல்லா சடங்கு சம்பிரதாயம் தேவை. அது மூலிமா தான் வந்திருக்கிறான், அவன் அதைத்தான் கற்றுருக்கிறான். நானும் அதை கற்றுக்கிட்டவன் தான். ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மறந்துட்டேன். எல்கேஜியில் படித்ததே நான் வந்து எல்கேஜிலேயே படித்ததை நான் போய் எம்சிஏவில் படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? எம்சிஏ படித்தவனுக்கு எல்கேஜி படிப்பு தேவையில்லைன்னு சொல்கிறேன். ஆனால் எல்கேஜி படிக்கிறவன் படிச்சுட்டு இருந்துட்டு போகிறான், நம்ம வேண்டாமானே, அதனால் படிச்சுட்டு இருந்துட்டு போகிறான், தப்பு கிடையாது. நீங்கள் வெளியே இருக்கிற கட்டமைப்பு எந்திரம் மந்திரம் தந்திரமெல்லாம் நிறைய பேசியிருக்கிறேன், அதிலே கேட்டுக்குங்க. நீங்கள் நேரில் ஏன்னா ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு விரும்புதோ அதை பொறுத்து. அதிலெல்லாம் உத்தரவாதம் கிடையாது. அது ஒரு மன அப்போதைக்கு ஒரு மனசாந்தி அடை, ஒரு ஆத்ம திருப்திக்காக அதெல்லாம் பார்க்கலாம். செயல்பாடு வந்து உங்களுடைய எண்ண சொல் செயல் தான். உங்களுக்கு நல்லது கெட்டது உங்களுடைய எண்ண சொல் செயலில் தான் இருக்குது வெளியே. ஆமாம் அதில் தான் இருக்குது வெளியே, வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் தவறு கிடையாது. வேறு என்ன கேட்குறீங்க? நன்றி, சந்தோஷம். இப்போ எடுத்த உபதேசத்தை பாருங்கள், பார்த்துக்கிட்டு தவம் பண்ணுங்கள். இந்த வர்ற பௌர்ணமி மார்ச் மாதம் 2ஆம் தேதி பௌர்ணமி வருது. அந்த பௌர்ணமியில் வந்து கலந்துக்குங்க. அப்போ உபதேசம் வாங்க வேண்டியதில்லை, கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு பக்கம்தான். எல்லாம் பெரும்பாலும் பெங்களூரு மெட்ராஸில் இருக்கிறவங்க தான் அதிகமாக வர்றாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து கலந்துக்கிட்டு மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு போயிருங்க. ஆசிரம தொடர்பு இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். சரிங்களா? நமஸ்காரம். வாங்கம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சங்ககிரிலேருந்து வரீங்க. பேர்? அமுதா. சந்தோஷம். உங்களுக்கு என்ன, நீங்கள் ஏற்கனவே உபதேசம் தான் வாங்கிட்டு போயிட்டீங்கள்ல, இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுது, என்ன கேட்குறீங்க? பார்த்துட்டு போனீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆசீர்வாதம் பண்ணுறேன். எல்லாம் நல்லா இருங்க. ஏற்கனவே தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். ரைட். வாழ்க வளமுடன். வாங்க. நல்லவரே.
சங்கல்பம். திருவருள் கருணையினால் திருமேனி திருமுகம் பொன்னிறமாகட்டும். ஜெகவசியம் முகவசியம் மலரட்டும். நினைவு செயல் தூய்மையாகட்டும். அருளும் பொருளும் ஆள்போல் வளரட்டும். பஞ்சபூதங்கள் பாதுகாக்கட்டும். நவக்கோள்கள் நன்மை செய்யட்டும். விஸ்வரூபம் விரிந்து அருளட்டும். ஜீவன் சிவமாகட்டும். சிவமே பூரணமாகும். உயிர்கள் வாழ்த்து. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.